வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்கிடைப்பல் லிட்ரரி கிரிட்டிசிசம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கிரிட்டிசிசமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஒரு லிட்ரரி ஒர்க் எடுத்துகிட்டு அதில் நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்ட மித்ஸ் எல்லாம் இவங்க இதில் எப்படி எழுதியிருக்காங்க, அதில் இருக்கிற நரேட்டிவ், சிம்பிள், இமேஜ், கேரக்டர் டைப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்கிறது தான் ஆர்கிடைப்பல் லிட்ரரி கிரிட்டிசிசம். இதை பார்த்தீங்கன்னா 1934லேருந்தே மாட் பாட்கின் எழுதின ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் போய்ட்ரி இதுலேருந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய ஆரிஜின்ஸ் எதுன்னா சோஷியல் ஆந்த்ரோபாலஜிலையும் சைக்கோ அனாலிசிஸ்லாம் இருக்கிறது நிறைய கிரிட்டிசிசம் நமக்கு தெரியுது. ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் 1940லையும் 1950லையும் நார்த்தன் ஃப்ரை மூலமாக ரொம்ப பீக்காக போச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆரிஜின் ஆஃப் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி ஆரிஜின்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். த கோல்டன் போன்ன்ற புக்கை சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர், இவர் ஒரு ஸ்காட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் எழுதுறதுல என்ன ஆயிருக்குன்னா, அவர் நிறைய புஸ்தகங்களை எடுத்துகிட்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர் மைத்தாலஜி, இப்போ ஒரு இந்தியன் புக்காக எடுத்தாருன்னா அது இந்தியன் மைத்தாலஜியை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கல்ச்சர்லையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த கோல்டன் போல அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் நிறைய ப்ரிமிட்டிவ் ரிலிஜன் இருக்குது, மாடர்ன் ரிலிஜன்ஸும் இருந்தாலும் அந்த பிலீஃப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மைத்தாலஜிக்கல் பிலீஃப்ஸ் அதை எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதில் பண்ணுறாரு. இதில் மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா நாட்டிலையுமே பிறப்பு, இறப்பு, திரும்பி மறுபிறப்பு, இதை பற்றி நிறைய கல்ச்சுரல் மைத்தாலஜிஸ் இருக்குது. அதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, சீசனையும் வெஜிடேஷனையும் சொல்கிறார். வெஜிடேஷன்னா நம்ம பயிர் மரங்கள்லாம் வளர்க்குறது, சீசன்ஸ்னால் அந்த கிளைமேட்டு, சம்மர், வின்டர், அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் மாறி மாறி வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ஒரு செடி வளரும், அது வளர்ந்த உடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம், திரும்பி செடி வளர்ப்போம், திரும்பி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மனிதனுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவனுடைய இறப்பு, அப்புறம் மறுபிறப்பு, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரீக் மைத்தாலஜியில் ஒரு கதை இருக்குது. அதில் பெர்சிஃபோனுன்றவங்களை ஹேட்ஸுன்றவர் அண்டர் வேர்ல்டுக்கு அடிச்சுன்னு போயிடுறாரு. இப்போ பெர்சிஃபோனுடைய அம்மா டெமெட்டர், இவங்க தான் காடஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடைக்கு கடவுள். அவங்களுக்கு மகளை இறந்த உடனே அந்த துக்கம் தாங்காமல் அவங்க அப்படியே இந்த உலகத்தை புறக்கணிச்சிடுறாங்க. அது சபிச்ச மாதிரி ஆனதுனால இந்த உலகமே முழுசாக வின்டரில் இருக்குது, அந்த பனி படர்ந்து எந்த விதமான ஒரு செழுமையும் இல்லாமல் இருக்குது. இப்போ அண்டர் வேர்ல்டு போன பெர்சிஃபோன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹேட்ஸ் அவங்களுக்கு ஒரு 12 மாதுளை விதைங்களை தராரு. அதில் ஒரு 6 மாதுளையை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. அதனால என்ன ஆகிடுதுன்னா, டெமெட்டரஸ் அவங்க கடவுளாக இருக்கிறதுனால அவங்க சக்தியால் அவங்க பொண்ணை திருப்பி கொண்டு வந்தாலும் அவங்க 12ல் 6 மாதுளையை சாப்பிட்டதுனால பாதி வருஷத்தை அவங்க அண்டர் வேர்ல்டில் தான் கழிக்கணும், மீதி வருஷத்தை அவங்க அம்மாவோட பூமியில் இருக்கலான்னு. அப்போ பாதி வருஷம் அவங்க அண்டர் வேர்ல்டில் இருக்கிறது டெத் மாதிரி, அந்த டெத் ரீபர்த் மித்தில் அவங்க அங்கே இருப்பாங்க, அது டெத் மாதிரி. அதனால் அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வெறும் வின்டராக தான் இருக்கும், இல்லைன்னா ஆட்டமாக இருக்கும், அதாவது இலையுதிர் காலமாக இருக்கும். அப்போ எந்த செழுமையும் இருக்காது. மிச்ச பாதி வருஷம் அவங்க அம்மாவோட இங்கே இருக்காங்க இல்லையா, டெமெட்டரோட, அப்போ ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் அப்படியே எல்லாமே பூத்துக்குள்ளுங்க. ஏன்னா அவங்க இங்கே இருக்கிறதுனால அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதுவும் அந்த டெத் ரீபர்த் மித்லேருந்து எடுத்தது தான். இதை அவர் நிறைய இதில் பார்த்துருக்காரு. இப்போ கேரல் கட்ஸப் யூங் இவர் என்ன தியரைஸ் பண்ணுறாருன்னா, நம்ம மித்ஸ் எல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த ஆர்கிடைப்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் இருக்குது. இப்போ அன்கான்ஷியஸ் மைண்ட்னால் நம்மளால் அது என்னன்ற இப்போ நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து யோசித்து பார்த்து அதை கொண்டு வந்துடலாம். ஆனால் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத நமக்கு உள்ளே ஒரு பாதிப்பு இருக்கும், ஆனால் அதை நம்மளால் ட்ரேஸ் பண்ணின்னு போக முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பர்சனல் அண்ட் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நமக்குள்ளே திடீர்னு ஏதோ ஒன்று தோணும், திடீர்னு ஒரு உணர்வு, இன்ஸ்டிங்க்ட்ன்றது நம்மளை அறியாமலே நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். இப்போ நெருப்பில் நம்ம கை வச்சுருக்க மாட்டோம், அதனால் நெருப்பு நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை சுடுன்னு தெரியாது. ஆனால் ஒரு நெருப்பு டக்குன்னு நம்ம கையை எடுத்துருவோம், அது இந்த நெருப்பு நம்மளை விரலை தொடுறதுக்கு முன்னாடியே. இல்லை கண்ணுக்கிட்ட ஏதாவது தூசு ஏதோ வந்தால் கண் தானாகவே மூடிக்கும். இதெல்லாம் இன்ஸ்டிங்ஸு. அப்புறம் மெமரிஸ், திடீர்னு பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வரும், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்காது.
ஆனால் இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸில் எடுத்தது, அதுதான் ப்ரீமார்டியல் இமேஜஸ்ன்றாரு. இந்த ப்ரீமார்டியல் இமேஜஸ்ன்ற வேர்டை காயின் பண்ணது வந்து யூங் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நிறைய விஷயங்கள் வந்து காலங்காலமாக நடந்த ஒரு விஷயங்கள் மனிதனோட மனசில் வந்து இருக்குது. அது வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸாக அவங்களுக்குள்ளே இருக்குது. எப்பயோ நடந்த விஷயம், யாருக்கோ வந்து மூதாதையர்கள் நடந்தது அவங்களுக்கு ஞாபகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாட்கின்ஸோட ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் பொய்ட்ரியை பார்த்தீங்கன்னா, அவர் இந்த யுங்கோட தியரியான கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸை தான் எடுத்திருக்காரு. அதில் ஆர்கிடைப்பல் ப்ரீமாடியல் இமேஜஸ்லாம் வந்து லிட்ரேச்சரில் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நார்த்தம் ஃப்ரையோடைய இதெல்லாம் கூட அவர் பார்க்குறாரு. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரையோட முக்கியமான புஸ்தகமான ஆனட்டமி ஆஃப் கிரிட்டிசிசமில் அவர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்னு எழுதியிருக்காரு. ரெண்டுத்தோடைய லிங்க்கும் அவர் எடுத்து அதை பற்றி பார்த்துருக்காரு. இப்போ ஃப்ரையும் வந்து இந்த டெத் ரீபர்த்தை வந்து பார்த்துருக்காரு. அப்போது ஃப்ரைசர் வந்து இந்த டெத் ரீபர்த்தை வந்து அக்ரிகல்ச்சரோட ஹார்வெஸ்டோட சொன்னார் இல்லையா, அதே தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரை வந்து அவர் வந்து இவங்களுடைய இதில் வந்து இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த அன்கான்ஷியஸ்ன்றது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த நினைவு எப்படி வந்தது, அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால் தேவையில்லாததுனால நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படின்றாரு. ஆனால் ஃப்ரையோட 2 பேசிக் கேட்டகரிஸை எடுத்துக்கலான்றாரு. ஒன்று வந்து காமெடிக், இன்னொன்று வந்து ட்ராஜிக். இந்த காமெடியும் ட்ராஜடியும் இன்னும் வந்து அவர் சப்டிவைட் பண்ணிவிட்டு காமெடி அண்ட் ரொமான்ஸ் வந்து காமெடிக்கும், ட்ராஜடி அண்ட் சட்டையரை ட்ராஜிக்கும் எடுத்துருக்காரு. சட்டையர் இல்லை ஐரனியும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரையும் வந்து சீசன்ஸை யூஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது வந்து ஒரு சீசனையும் ஒரு ஜானு கொடுக்குறாரு. காமெடிக்கு ஸ்ப்ரிங்கு, ரொமான்ஸ்க்கு சம்மரு, ட்ராஜடிக்கு ஆட்டம், சட்டையருக்கு வின்டர். இப்போ காமெடியை வந்து ஸ்ப்ரிங்கோட ஏன் கனெக்ட் பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஸ்ப்ரிங்குன்னா திரும்பி எல்லாமே பூத்து குலுங்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து ரீபர்த் ஆஃப் த ஹீரோ, ரிவைவல் அண்ட் ரெசரக்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் வந்து எது சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, இப்போ வின்டரை வந்து அது எடுத்துடுது, இருளை வந்து அகற்றிடுது, உலகத்தையே வந்து பசுமையாக்கிடுது. அதனால் அப்படி எடுத்துருக்கா. இப்போ ரொமான்ஸும் சம்மரையும் வந்து ஒன்றா எடுத்துக்கிட்டு, இப்போ என்ன ஆகிடுதுன்னா, சம்மர் வந்து அந்த சீஸ்னல் கேலண்டரில் வருது, அது வந்து அந்த கல்மினேஷன் ஆஃப் லைஃபு. இப்போ ரொமான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றியை குறிக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ்னால் அது கல்யாணம்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆட்டம்ன்றது இலையுதிர் காலம், அதுவும் சீசனல் கேலண்டர் தான் வருது. இப்போ இதை வந்து நம்ம ட்ராஜடியோட சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ராஜடியும் வந்து ஒரு வீழ்ச்சியோ இல்லை இறப்போ, அதாவது ஒரு கதையோட முக்கிய கதாபாத்திரம் ப்ரொட்டகனிஸ்டோடைய வீழ்ச்சி இல்லை இறப்பை வந்து குறிக்கிறதுனால. இப்போ சட்டையரை வந்து நம்ம வின்டரோடு சேர்க்கும் போது சட்டையர் வந்து ஒரு டார்க்னஸ், டிசல்யூஷன், அப்புறம் திரும்பி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரத்துக்கு, இல்லை டிஃபீட் ஆஃப் த ஹெரோயிக் ஃபிகருக்காக அது பண்ணுறதுனால அது வின்டரோடு எடுத்துக்கலாம். ஃப்ரை வந்து 5 டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸை வந்து அவரோட ஸ்கீமாவில் சொல்கிறாரு. எந்த 5ன்னா ஹியூமன், அனிமல், வெஜிடேஷன், மினரல் அண்ட் வாட்டர். அவர் வந்து இந்த காமெடிக் ஹியூமன் வேர்ல்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஒரு விஷ் ஃபில்மெண்ட். ஏன்னா காமெடிக்னால் அது நல்ல விதமாக தானே எடுத்துக்கிறோம். அப்போ கம்யூனிட்டி சென்டரும் அவர் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ட்ராஜிக் ஹியூமன் வேர்ல்டு பார்த்திங்கன்னா ஐசோலேஷன், தனிமை, டைரனி, அதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட வீழ்ச்சி. இப்போ ஆனிமல்ஸ் வந்து இந்த காமெடிக் ஜானில் எப்படி வரும்னா டொசைல் அண்ட் பாஸ்ட்ரல், அதாவது ஆடு அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரிடேட்ரியாக இருக்குது, ஹண்டர்ஸாக இருக்காங்கன்னா, அதாவது உல்ஃப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ட்ராஜிக்கு. அதே மாதிரி வெஜிடேஷனில் பார்த்திங்கன்னா காமெடிக்கு வந்து கார்டன்ஸ், பார்க்ஸ், ரோசஸ், லோட்டஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஆனால் ட்ராஜிக்கு ஃபாரஸ்ட்டு, இல்லைனா வந்து எதுவுமே இல்லாமல், அதாவது வந்து பூக்களோ பழங்களோ எதுவுமே இல்லாத ஒரு வறண்ட நிலம். அப்புறம் வந்து சிட்டிஸ், டெம்பிள், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து காமெடிக்கோட மினரல் ரெலம். அதே மாதிரி ட்ராஜிக்கோட மினரல் ரெலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாலைவனம், அப்புறம் பாழடைஞ்ச இடங்கள், அப்புறம் வந்து ஜியாமெட்ரிக்கல் இமேஜஸ், அதாவது சென்ஸ்டாக பார்க்குறதுக்கு வந்து வெறுப்பா இல்லைன்னா பாழடைஞ்சு போன இல்லை ஒரு அழிவை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். கடைசியில் வாட்டர் பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்ஸ் எல்லாம் காமெடிக்கு வரும், ஆனால் ட்ராஜடிக்கு சீஸு, அதுவும் வந்து வெள்ளம், அந்த மாதிரியான வாட்டர் ஸ்பியர்ஸ் எல்லாம் வந்து ட்ராஜிக்கோடு வரும்.
அதே சமயத்தில் ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா இதில் நியூட்ரல் ஆர்கிடைப்ஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐலண்ட்ஸ்ன்னு எடுத்தோம் வச்சிங்களேன், சர்சஸோடையதோ இல்லை ப்ராஸ்பெரோட ஐலண்ட் எடுத்திங்கன்னா அதை நம்ம ட்ராஜிக்குன்னும் சொல்ல முடியாது, காமெடிக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் நியூட்ரல் ஆர்கிடைப்ஸில் வந்துடும் அப்படின்றாரு. ஆனால் இம்பார்ட்டண்ட்டான தியரி என்னென்னா, ஜேம்ஸ் ஜி ஃப்ரேசர் அவருடைய கோல்டன் போல சொன்னது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலிமெண்டல் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மித் அண்ட் ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அது எல்லா லெஜண்ட்ஸ்லேயும் எல்லா செரிமனிஸ்லேயும் அது வேறு வேறு தூரம் தூரமாக இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலிஜன்ஸாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆர்கிடைப்பை அவர் வந்து ப்ரீ மார்டியல் இமேஜஸ்ன்னு சொல்கிறாரு, இல்லை சைக்கி ரெசியூடுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்மளுடைய ஆதி காலத்தில் அந்த நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சது தான். அது எந்த நாடாக ஒன்றா இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் இருந்து நம்ம மனிதர்களோட அந்த ஹியூமன் ரேஸில் பார்த்திங்கன்னா அந்த மித்ஸா ரிலிஜனாக நம்ம கனவில் இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ஃபேண்டசிஸ்லலாம் வந்து இருக்குது. அதை தான் நம்ம இலக்கியத்தில் பிரதிபலிக்கிறோம். அதனால் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து அனுபவித்த சில விஷயங்கள் இல்லை அவங்க செஞ்ச சில செயல்கள் வந்து இன்னமும் வந்து மனிதர்களுடைய மனதில் ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றாரு. இந்த ஆர்கிடைப் கிரிட்டிசிசமோடைய முக்கியமான ப்ராக்டிஷனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாட் பாட்கின், ஜி வில்சன் நைட், ராபர்ட் கிரேவ்ஸ், ஃபிலிப் வீல்பிரைட், ரிச்சர்ட் சேஸ், லெஸ்லி ஃபீல்டர், அப்புறம் ஜோசப் கேம்பெல். இந்த டெத் ரீபர்த் தீம் வந்து இந்த நிறையா விஷயங்களில் வந்து வருது. அதை வந்து நிறைய பேர் சீசன்ஸோடு கம்பேர் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஹியூமன் லைஃப்லேயும் அது மாதிரி தான் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆதி காலத்தில் ப்ரிமிட்டிவ்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராஜாங்களுக்காக நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் வருஷம் வருஷம் ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கும். இல்லைனா வந்து நிறைய கடவுள்களை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அதாவது வந்து கடவுளுக்கு வந்து இறந்துடுவாங்க, ஆனால் திருப்பி இன்னொரு பிறவி. இப்போ நிறைய அவதாரங்கள் வந்து ஒரே கடவுள் வந்து வந்ததா பூமிக்கு வந்ததாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பைபிள், அப்புறம் டான்டேயோட டிவைன் காமெடி, அப்புறம் சாமுவேல் கால்ரிட்ஜ் உடைய ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர், இதெல்லாம் எடுத்தும் அவங்க வந்து இதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் இந்த தீம்ஸு, இமேஜஸ், கேரக்டர்ஸ்லாம் வந்து நிறைய இலக்கியங்களில் இருக்குது. அதாவது வந்து இந்த கீழ் லோகத்தில் வந்து பயணம் செய்கிறது, இல்லை மேலோகத்தில் ஹெவனில் போய் அங்கே போகிறது, இல்லை தன்னோட தந்தையை தேடி நிறைய நாடுங்களை தாண்டி போகிறது, அப்புறம் அந்த பேரடைஸ் ஹேட்ஸோட இமேஜு, ப்ரொமீத்தியன் ஒரு ரிபெலியன் இது, இல்லை ஸ்கேப் கோட் ஆகிறது, இல்லை எர்த் காடஸு, இல்லை ஃபேட்டல் விமன், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எல்லா லிட்ரேச்சரும் இருக்கதா சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரைட் அவருடைய ஆர்கிடைப்பல் தியரியை வந்து நிறைய சோஷியல் ப்ராக்டிசஸ்லேயும் வந்து, அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மேலேயும் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணி அதையும் எழுதியிருக்காரு. அவர் பைபிள்லேருந்து இப்போ தற்காலமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள், நாவலிஸ்ட், அவங்களோட எழுத்துக்கள்லாம் கூட இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் மெயினாக மித்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.